நிறுவனம் லாபத்திற்கு பதில் நஷ்டமா இருந்தா என்ன ஆகும்? இப்ப மைனஸ்ல தான் இருக்கும். சோ மைனஸ்ல இருக்கக்கூடியத வாங்கலாமான்னா, அந்த நிறுவனம் எதனால அந்த நஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி வாங்கணும். பொதுவாக லாபம் அதிகமாக ஈட்டக்கூடிய நிறுவனங்கள், பங்கு ஒன்றின் மீது லாபம் அதிகமாக ஈட்டக்கூடிய நிறுவனத்த வாங்குறது நல்லது. அந்த நிறுவனத்துல கூட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ குறைவாக இருக்கிறத வாங்குறது நல்லது. அதாவது பங்கு ஒன்று ஈட்டிய லாபத்தை போல் எத்தனை மடங்கு வணிகமாகிறதோ அது குறைந்த மடங்கு வணிகமானா நல்லது. அதிக மடங்கு வணிகமானால் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதை தவிர்க்கணும். பட் இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ்லாம் உண்டு. அது நெகட்டிவா இருக்கும் பொழுது ஏன் வாங்கக்கூடாது? பொதுவாக வாங்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நஷ்டத்துல இயங்குறதுனால தானே அது நெகட்டிவ்ல இருக்கு. பி ரேஷியோங்கிறது, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோங்கிறது. வாங்கக்கூடாது. பட் சில சமயங்களில் வாங்கலாம். எல்லா ரூலுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் உண்டு. என்ன எக்ஸப்ஷன்? அந்த நிறுவனம் நஷ்டத்துல இயங்குதுன்னா, அதனால தான் மைனஸ் பி ரேஷியோ வருது. அப்ப எதனால நஷ்டம்னு பார்க்கணும். அது தற்காலிகமான நஷ்டமா இருந்து, நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? எக்செப்ஷனல் ஐட்டம்ஸ்னு ஒண்ணு பார்ப்போம். அந்த பேலன்ஸ் ஷீட் பார்க்கையில நம்ம நிறைய தடவ பேசியிருக்கோம். ஒரே ஒரு முறை மட்டும் வரக்கூடிய லாபம் அல்லது ஒரே ஒரு முறை மட்டும் வரக்கூடிய நஷ்டமா இருந்ததுன்னா, அந்த நஷ்டத்த ரிமூவ் பண்ணிட்டு நார்மலைஸ்டு ஏர்னிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நார்மலைஸ்டு ஏர்னிங்ஸ பார்த்து அது ப்ராஃபிட்ல இருந்ததுன்னா, தற்காலிகமாக அந்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கினால் கூட வாங்கலாம். ஏன்னா அந்த நஷ்டம்ங்கிறது இந்த காலாண்டுக்கு மட்டும்தான். அடுத்த காலாண்டுல அது லாபத்துக்கு வந்துரும். அப்ப வாங்கலாம். ஏன்னா இந்த நஷ்டம் திரும்ப வரப்போறது இல்ல. ஒரு ஒரு கப்பல விக்கிறாங்க. அதனுடைய டிப்ரிசியேட்டட் வேல்யூ ரூ. 100. ஆனா விக்கிறது ரூ. 50 அப்படின்னா மீது ரூ. 50 நஷ்டமா போகும். அது அடுத்த தடவ அந்த கப்பல விக்க போறதில்ல. அடுத்து வித்தாச்சு ஆல்ரெடி. சோ வாங்கலாம். இப்ப இதே அதிக லாபத்துல இருக்குது. வாங்கலாமா சார்? வாங்கலாம்ல அப்படின்னா நார்மலா வாங்கலாம். சில சூழல்ல அது வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாதுன்னா, இந்த எக்செப்ஷனல் இன்கம் காரணமாகத்தான் அந்த அதிக லாபம் இந்த காலாண்டுல வந்திருக்குன்னா, அடுத்த காலாண்டுல இந்த லாபம் வராது இல்லையா? அப்ப அத வாங்குறத தவிர்க்கணும். அதனால மட்டும் வாங்காம வேறு சில விஷயங்கள் இருந்தா தான் வாங்கணும். சுருக்கமா அவருடைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும்னா, நெகட்டிவ் பி ரேஷியோன்னா பொதுவாக வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்க நஷ்டத்துல இருக்காங்கன்னு. அதே அது ஒரு முறை வரக்கூடிய நஷ்டமா இருந்து, எக்செப்ஷனல் நஷ்டமா இருந்தால், எதிர்காலத்துல வளர்ச்சி அடையக்கூடிய நிறுவனமா இருந்தால், இந்த நஷ்டத்த பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதுல வாங்கலாம்.